திருக்குறுந்தொகையிலிருந்து பார்க்கிறோம். பக்கம் 90. பெரும்பாலும் சிவ அடியார்களுக்கு இந்த பாட்டு நல்லா தெரியும். எப்படி பாடுவீங்க? பாடுங்க பாடுங்க பாடுங்க. இது இந்தளப்பள்ள பாடல். இதை நான் உங்களுக்கு பழந்தக்கராகும் ஆரம்பின்னு சொல்லி பழந்தக்கன்னு இருக்கு, அது ராகம்னு சேர்த்து விடுபடும். பழந்தக்கராகும் நீங்கள் இதில் பாடல்கள் பாடுங்க. ஆனால் நான் வந்து இதில் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். எனக்கு குறுந்தொகைக்கு பண் கிடையாது. ஆரம்பியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆரம்பியில் இன்னும் சுகமாக இருக்கும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமே பூமிசை, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமே பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டில் ஊரை இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டில் பாலிக்குமோ இப்பிறவியே. இது ஆரம்பம். பழந்தக்கராகம் மகிழ்ச்சிக்குரிய ராகம். சாப்பாடு போக நம்ம மகிழ்ச்சி தானே இல்லையா? இந்தளம் ஒரு இரக்கத்திற்குரிய ஒரு ராகம். இந்தளப்பண் இப்படி இறந்து போய் கிடக்கிறான், இவனை எழுப்ப மாட்டியா அப்படின்னு சடையாயமாக பாருங்க. இப்படி இறந்து போய் கிடக்கிறான் அப்பூதெழிலாளுக்கு மகன் அப்படின்னு ஒன்று கொள்ளாம பாடுறார். எல்லாம் இந்தளப்பண். ஐயோ சாமியை போய் பித்தான்னு கூட்டனே அப்படின்னு இறங்கி பாருங்கதான் பித்தா பேசுவது. நீங்க இந்தளம் வர எல்லா இடமும் பாருங்க ஒரு சோகம் இடையோடு. இந்த சோகத்தை மாற்றுகிற ஒரு பண் இந்தளம். ஆனா துன்பத்தில் இருக்கிறவங்க தூக்கி நிறுத்துற பண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பழந்தக்கராகம். அடியார்களுக்கெல்லாம் பிரச்சனை, திருநெடுங்கலம் இடங்களையும் பற்றியும் பழந்தக்கராகம். ஆண்பனை பெண்பனையெல்லாம் ஆண்பனையா இருக்கு. ஆண்பனையை பார்த்து வருத்தப்பட்டு இருக்காரு, அங்க போய் பெண்பனையா மாத்துறது கூத்தேர்ந்தாயின பழந்தக்கராகம். நாளாய போகாமே கோளாய நீக்கும் அவன், நவகிரகங்களா வர பிரச்சனை நீக்குவான் ஆனது பழந்தக்கராகம். நீங்க பழந்தக்கராகம் இல்லாம பாருங்களேன், ஒண்ணு சிருங்காரம் இருக்கும், அல்லது மதுரபாவம் இருக்கும், அல்லது மகிழ்ச்சி இருக்கும். 3. ஒரு கிளியை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அந்த கிளிகிட்ட ஞானசம்பந்தர் பேசுற தன்னை வந்து காதலியா நினைச்சுக்கிட்டு இறைவனை காதலதான் நினைச்சுக்கிட்டு பேசுற ஒரு பாட்டு இருக்கு பழந்தக்கராகம். என்ன தெரியுமா? இந்த கிளிகிட்ட உடனே சொல்ற, உனக்கு நான் தேன் தரேன், பால் தரேன், சரியா? நீ அந்த சீர்காழியில் இருக்கிற பெருமான் இருக்கால, அவன் பேர் எனக்கு ஒரு வாட்டி சொல்லு. ஏன் நம்மளே சொல்லக்கூடாது? இன்னொன்னு, எப்பொழுதுமே நம்மளால விரும்பப்படுபவர்கள் பேரை இன்னொருத்தர் சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனாலதான் சான்றோன் என கேட்ட தாய்னு சொன்னாரு. அம்மாக்கு தெரியாத நான் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு, ஏன் கேட்ட தாய் அடுத்தவங்க சொல்லணும் சான்றோன்னு. அதனாலதான் திருவள்ளுவர் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என சொன்ன தாயில கேட்ட தாய். கேட்பதில் ஒரு இன்பம். தான் காதலனுடைய பேரை அந்த கிளியை மற்றவங்க யாரும் சொன்னா போட்டு கொடுத்துருவாங்க வீட்டுல. ஏன் நீ அந்த பேரை கேட்கிற அப்படின்னு. அதனால அவன் என்ன பண்ணா, கிளியை பிடிச்சாங்க. இதுக்கு தமிழ்ல காமம் மிக்க கழிபடர் கிழவின்னு தமிழ்
தமிழ்ல இந்த அகத்துறைக்கு என்ன பேரு? இது அகத்துறை இலக்கணம். 400 துறைகள் அகத்துறை இருக்குங்க, ஒண்ணு ரெண்டு இல்ல. அதற்கு துறைக்கு ஒரு பாட்டா பாடுறதுக்கு பேரு கோவைன்னு பேரு. அது சிற்றம்பலத்தானை தலைவனா வச்சு பாடுறதுனால திருச்சிற்றம்பல கோவையார்னு பேரு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. திருவாசகம் முற்றுவதல் பண்ணுவாங்க தவிர யாருமே 8ஆம் திருமுறை முற்றுவதல் பண்றது இல்லை. திருவாசகம் முற்றுவதல் வேறு, 8ஆம் திருமுறை முற்றுவதல் என்பது வேறு. ஏன்னா திருக்கோவையார் இருந்து பாட முடியாது. ஏன்னா அது அகத்துறை. அதுல 400 துறைக்கும் ஒரு பாட்டு வீதம் 400 பாட்டு பாடணும். கடவுள் வணக்கம் ஒண்ணு, மொத்தம் 401 பாட்டு இருக்கணும். தஞ்சைவாணன் கோவை அப்படின்னு ஒரு கோவை இருக்கு, திருச்சிற்றம்பல கோவையார் என்று ஒரு கோவை இலக்கியம். அந்த 400ல ஒண்ணு எதெல்லாம் அகரணையோ அதுகிட்ட உயர்தினை போய் பேசுறதுக்கு பேர் காமமிக்க கழிபடர் கிளவி. இதுதான் பின்னாடி தூது இலக்கியமா வருது. தூது இலக்கியம் பார்த்துருக்கீங்களா? தூது இலக்கியம் மேக விடுத்துவது, அன்னம் விடுத்துவது, மயில் விடுத்துவது, இப்படி எல்லாம் இருக்குல்ல. அந்த தூது இலக்கியத்துக்கு அடிப்படை காமமிக்க கழிபடர்கள். தன்னுடைய காமம்னா இந்த இடத்துல தவறான பொருள் அல்ல, அன்பு, அதீத அன்பு. கிளிகிட்டையும் குயிலையும் பேசிட்டு இருக்கார். அப்போ ஒரு கிளியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஞானசம்பந்தர் பேசுறாராம். சிறையாரும் மடக்கிளியே, அதுவும் பெண் கிளி. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஆம்பளை கிளிகிட்ட பேசல. நல்லா பாருங்க, சிறையாரும் மடக்கிளி, மடக்கிளின்னா பெண் கிளின்னு அர்த்தம். இங்கே வா, தேனோடு பால் முறையாலே உண்ணத்தரும். உனக்கு என்ன கொடுப்பேன்? தேனு பால்லாம் கொடுப்பேன். மொய் பவள துறையாரும் கடல் தோணி புறத்தீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. ஒரே வாட்டி பேசு. ஒரு முறை அவனுடைய அந்த தோணியப்பனுடைய பேர் என்று சொல்லு, உனக்கு 2 தரேன். எங்க லஞ்சம் ஆரம்பிக்குது பாருங்க. உனக்கு தேனோடு பால் முறையாலே உண்ணத்தருவன். மொய்பவள துறையா துறையார் வருதுங்க. உனக்கு 4 தர, எனக்கு 3 கொடு இல்லையா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு 4. ஆனா நீ எனக்கு துங்க கனிமுகத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் 3, 4 தர, 3 தரக்கூடாது. இப்படி ஆரம்பிச்சு விட்டதுதான். அது மாதிரி பழந்த கழகத்துக்கு அந்த ஒரு சிங்கார பாவம், மதுர பாவம் உண்டு. மகிழ்ச்சி வீட்டில் நம்ம எங்கெல்லாம் இந்த பழந்த கராகம் முடிக்கிறதோ அந்த வீடு மகிழ்ச்சியா. சரியா? போன் சரியா? இப்ப இது பன்முறை. உங்களுக்கு நான் பாராயணம் பொழுதுன்னு சொல்லி கொடுக்குறேன், வேண்டாம். பன்முறை இப்படி இருக்கும். அன்னம் சொல்லும் பொழுதே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். இது பன்முறை பாராயணம் முறை. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மீளும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்குமாறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அரும்பற்ற படகாய் மலர் கொண்டு சொரும்பற்ற பட தூவி தொழுமினே கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரம் பிறனையே தக்கிட்ட 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 அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம் பாலிக்கும் அந்த 3 நாள் கொஞ்சம் மேல கவனிங்க. என் தொடங்கும்போதே அதுக்கு தயாராகிடும் குரல். எண்ணம் பாலிக்குமாறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அரும்பற்ற படராய் மலர் கொண்டு நீ சுரும்பற்ற பட தூவி தொழுமினோ
உச்சரிச்சாதான் தாளம் உட்காரும். புரியுதா? அரும்பற்ற படகாய் மலர் கொண்டு நீ சுரும்பற்ற பட தூவி தொழுமினோ. கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவர் பெரும்பற்ற புலியூரன் பிறனையே. அரிச்சுற்ற வினையால் அடர் புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தாரன்றயலவர். சிறிச்சுற்று பல பேசப்படா முனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துவினே. அல்லல் என் செய்யும் மறுவினை என் செய்யும் தொல்லை பல்வினை கொந்தன் என் செய்யும். இல்லை மாநக சிற்றம்பலவனது எல்லை உள்ளதொரடிமை பூண்டேனுக்கு. ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானில்லாவி இருப்பனென்னாதனை. தேனிலாவிய சிற்றம்பலவன வானிலாவி இருக்கவும் வைப்பரே. சிற்றர் வானவர் சென்று வரங்கொள்ளும் சிற்றர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை. சிட்டன் சேவடி கை தொழ செல்லும் சிட்டர் பலனுகான் செது காலனே. பொறுத்தனார் உலகங்கட்குரு சுடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனா. திருத்தனார் இளையார் விடமுண்டையும் அறுத்தனார் அடியாரை அறிவரே. நிறைந்ததோர் வெவ்வழலின் ஒரு எண் நிறைந்த இருப்ப கரிபோன்னா. கண்ணிறைந்த கடி பொழிலம்பல துன்னிறந்து நின்றாடும் ஒருவனே. இல்லை வட்டப்பட வாங்கிய உணரும் வல்லை வட்டமதின் முருடன் மைத்தவன். இல்லை வட்டம் திசை கை கொடுவர் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. நாடி நாரணன் நான் முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ. மாட மாளிகை சூழ்தில்லை அம்பல தாடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே. இல்லை
அதிரகெடுத்தான் முடி பத்திரமிதிகுள் சேவடி சென்றடைந்துவினே ஆரம்பியில ஒரு பாராயணம் சூப்பரா. இதெல்லாம் நம்ம பாடம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி போட்ட மெத்தட். இது ரொம்ப எளிமையா, ஏன்னா ஆரம்பிங்கிறது ரொம்ப உருக்கமா, அதே சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு ராகம். அதை எளிமைப்படுத்தி நம்ம கொடுத்தாதான் எடுக்க முடியும். இது ராகத்தில் பாடும் பொழுது, அதாவது பன்முறையில் பாடும் பொழுது, மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கேனன் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கேனன் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கேனன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆத்தெடுத்தார் முடிப்பத்திர மீதிக்குள் சேவடி செல்றடைந்துயேமே அதிர ஆத்தெடுத்தார் முடிப்பத்திர மீதிக்குள் சேவடி செல்றடைந்துயேமே மீதிக்குள் சேவடி சென்றடைந்துயேமே. இப்படிலாம் வேலைகள் நம்ம செய்யலாம். அதாவது பாராயண முறை அப்படிங்கிறது ஷோரூம்ல இருக்கிற கார் ஞாபகம். பன்முறை சுத்தாங்க முறைங்கிறது அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல அலங்காரம் பண்றோம் பாருங்க. அடிப்படையா இருக்கிற 4 டயரு, ஒரு ஸ்டேரிங்கு, ஒரு கூரை, கதவு 4 இதெல்லாம் இருக்கும். கார் நம்ம ஓட்டிட்டு வந்துடலாம். அதான் பாராயண முறை. அதுல பண்ணு இருக்கும். பண்ணுன்னு அடிப்படை பண்ணு இருக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் எப்பூமி என்னம்பாலிக்குமாறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. 4 டயரு, ஒரு கூரை, முக்கியமான எல்லாமே அதுல இருந்தது. ஆரம்பின்னு சொல்லக்கூடிய ராகத்திற்கு படந்தக்க ராகம் என்ற சொல்ல பண்ணுக்குரிய அத்தனையும் அதுல இருக்கு. ஆனா ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லையா, என்னென்ன பண்றோம். சில பேர் 5 லட்சம் கார் வாங்கி 5 லட்சம் செலவு இல்ல, எவ்வளவு இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். முன்னாடி கார் அக்சசரிஸ்னு சொன்னேன், இப்போ கார் ஜுவல்லரி. என்னது கார் ஜுவல்லரின்னு போய் நான் பார்த்தேன். அதாவது நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி காருக்கு என்னென்ன ஜுவல்லரி பண்ணலாம் இல்லையா. இப்போ நமக்கு சூரிய வெளிச்சம் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு அவனா மனிதர்கள் நம்ம தானே பண்றோம் இல்லையா. எழுத்து விட்டு அப்படி எல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் யார் பண்றோம்? அதெல்லாம் அழகு பண்றது. அந்த ராகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய, அதுதான் சொல்றேன், நம்மளுடைய மனதும் மனத்திற்கு ஏற்றவாறு அந்த காரை நாம எப்படி அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறோமோ, அதுபோல ஒரு பண் நமக்கு அடிப்படையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் அதுல அழகு பண்ணலாம், என்னென்னலாம் அதுல ஆர்னமெண்ட்ஸ் போட்டா அதுக்கு அழகா இருக்கும், சொல் சிதையாம இல்லையா. அதனுடைய அடிப்படை மாறக்கூடாது. எனக்கு டயர் பிடிக்கல, சதுரமா போட போறேன்னு பண்ணக்கூடாது. டயர் வட்டமா இருக்குது, இப்படி இல்லை, சதுரமா போட போறேன் பண்ண முடியாது. அடிப்படையை நீங்க எதுவுமே மாற்ற முடியாது. செல்போன் எத்தனை கம்பெனி வந்தாலும் இந்த செப்பரோடியத்தை மாற்ற முடியாது. உருண்டே பண்ண முடியும். நான் நான் காசு போட்டு செல்ல பண்ண போறேன், கம்பெனி திறந்துருக்கேன், ஏன் நான் நோக்கியா மாதிரி பண்ணணும், ரெட்மி மாதிரி பண்ணணும், நான் புதுசா பண்ணேன் சிவம் சைஸ் எப்படின்னா உருண்டையா எவன் ஆகும். அடிப்படை மாற்ற முடியாது. இதுல நீங்க என்ன மெலிசா பண்ணலாம், உயரம் குறைச்சலா பண்ணலாம், கூட பண்ணலாம் எல்லாம். ஆனா இந்த செவ்வகம்ன்ற அடிப்படை மாறக்கூடாது. அதுதான் பன்முறை. எந்த மாற்றத்திற்கும் அது உட்படாது. ஆனால் பிளெக்சிபிலிட்டி இருக்கலாம். அந்த பண் மாறாமல், ஸ்வரம் மாறாமல், அதில் உள்ள அந்த சுரஸ்தானங்கள் மாறாமல் நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அது நம்முடைய திறமை, ஸ்கில். நாலேஜ் வேற, ஸ்கில் வேற. புரிஞ்சுக்கணும். பண் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நாலேஜ், ஸ்கில்ங்கிறது நீங்க தான் வரணும். ஸ்கில்ல நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ராகம் இப்படி இருக்கிறது, இந்த ராகம் இப்படி இருக்கிறது அப்படி
உழவோர் கருத்தின் அளவாம் அகதை விரித்திடின் அனந்தமாமும் அன்னச்செல்வன் தண்டபாணி சுவாமி. கற்பனைங்கிறது அவங்களுடைய கருத்தோட அளவு இருக்கு. கற்பனைக்கு என்ன அளவு இருக்கு? அது அவங்களுடைய கருத்தின் அளவு. அகதை விரித்திடின், அதை விரிச்சு பேசணும்னா அனந்தமாகும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ராகத்தை நீ எப்படி பிரயோகம் பண்ற, நீ எப்படி பாடுற, அதெல்லாம் சொன்ன. பாராயண முறை பாடும்பொழுது இணைந்து பாட முடியும். பன்முறையோ சுத்தாகமோ பாடும்போது யாராலும் இணைந்து பாட முடியும். ஏன்? அவங்களுடைய இது இருக்கு பாருங்க, பயிற்சி. அவங்க அந்த பண்ணை எப்படி அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தோடு வரும் பொழுது அதனால்தான் ஒரே பாட்டை ஒவ்வொரு ஓதுவார் பாடும்போது சில ஓதுவார் சில பாட்டு பாடும்போது நமக்கு மனசுல நிற்கிது. ஒரே பாட்டை எல்லா ஓதுவாரும் அதே பண்ணில தான் பாடுறாங்க. ஆனா தருமபுர சாமிநாதன் ஐயா பாடும்போது ஒரு பாட்டு, திருத்தணி சாமிநாதன் ஐயா பாடும்போது ஒரு பாட்டு, கரூர் சாமிநாதன் ஐயா பாடும்போது ஒரு பாட்டு நமக்கு மனசுல நிற்கிது. இல்லை, ஏன் நிற்கிது? சத்குருநாத ஒருவர் திருவாசகம் பாடும்போது அது ஒரு தனி மென்மை தெரியுது. இல்லை, திருவாசகம் எத்தனை பேர் பாடியிருக்கிறாங்க? ஏன் அப்படின்னா அவங்களுடைய அனுபவம். ஏன்னா அதுல அவங்க அனுபவம் கலக்கு. ஒரே மாதிரி இன்கிரீடியன்ஸ் கொடுத்து உங்களை சாம்பார் வைக்க சொன்னா ஒரே சாம்பார் வராது. ஏன்? அது அவங்களுடைய கைப்பக்குவத்தின் பொறுத்து. அதே தான் பண். ஆனா அடிப்படை மாற்றக்கூடாது. இதுதான் இந்த எளிமையா இல்லை. முதல்ல இந்த பன்முறையில இந்த பண் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 தடவை 50 தடவை அதை பாடி பார்க்கணும். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை பல்வினை தொந்தம் தான் என் செய் தில்லை மான சித்தம் பலவனக்கு எல்லை இல்லதொரடிமை கொண்டேனுக்கே. இந்த நடை, இந்த ராகம் உங்களுக்கு முதல்ல பிடிபடும். அது பிடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? இதை பன்முறையில பாடலாம். அடுத்து சுத்தாங்கம். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் தொல்லை வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநகர் தில்லை மாநகர் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாக்கு எல்லை இல்லதோ அடிமை பூண்டேனுக்கே. பாட்டு நடுவில் பாடிட்டு மதுரை வாய்மொழி பண்ணில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது பயிற்சி. இது சுத்தாங்கம். அதே பாட்டு தான். அல்லல் செய்யுங்கிறது சுத்தாங்கமா எடுத்துப்பாங்க. சுத்தாங்கம்ங்கிறது தான் அனுபவ முறை. பாராயண முறை, பன்முறை, அனுபவம். இந்த மூன்றும் நம்ம ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்ச்சியாக வரக்கூடிய பயிற்சி. சரியாக நான் ஒரு